தானே நல்லா நடிக்கக்கூடியவர் மட்டுமல்ல, எத்தனையோ பேரை யாரோ முகம் தெரியாதவர்களையெல்லாம் நடிக்க வைத்தவர். அவருக்கு தன்னுடைய வெற்றியே தன்னுடைய மகன் தான் அதிர்ஷ்டக்காரன், அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுல தான் அவர் நடிப்பில் கொண்டு வரணும்னு பாரதி ராஜாவினுடைய விழைவு தெரிகிறது. விஜய் அவருக்கு நடிப்பு மீது ஆசையாக இருந்ததுனால அவரே நிறைய படத்தை எடுத்து அவனை மோல்டு பண்ணி இது பண்ணிட்டார். அதே மாதிரி பாரதி ராஜா தன் மகனை உருவாக்க தோற்று போய்க்கலாம் நினைக்கலாமா? இப்போ இருக்கிற வயசு அவருக்கு 85 84 85ல் அவர் சொல்கிறாரு, பையனை இயக்கவே விட்டுருக்கலாம் அப்படிங்கிற, இவனை பேசாமல் போய் இயக்குனராக அறுத்து விட்டுருக்கலாமே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்தனா லாபகம் பகுதியில் மூத்த பத்திரிகையாளரும் சினிமா ஆய்வாளருமான வாமனன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பாரதி ராஜன் மகன் மனோஜ் மறந்தது பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? பாரதி ராஜா அவர்கள் ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது ஒரு பட்டமாக இருந்தாலும் அவர் ஒரு மகா கலைஞன். அதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர், தானே நல்லா நடிக்கக்கூடியவர் மட்டுமல்ல, எத்தனையோ பேரை யாரோ முகம் தெரியாதவர்களையெல்லாம் நடிக்க வைத்தவர், அவங்களெல்லாம் பெரிய நடிகர்கள் ஆக்கியவர். தமிழ் மக்கள் மறக்க முடியாத பல படங்களை எல்லாம் அவர் கொடுத்துருக்கார். 16 வயதினிலே தொடங்கி முதல் மரியாதை, இந்த மாதிரி இது சிவப்பு ரோஜாக்கள் முன்னாடியெல்லாம் கொடுத்துட்டாரு. அது மாதிரி கருத்தம்மா, அந்த இது கிழக்கு சீமையிலேன்னு ஒன்று கொடுத்தாரு. இப்போ கூட எனக்கு உங்ககிட்ட பேசும் பொழுது ஒரு ஸ்டுடியோவில், அப்போது விஜயா ஸ்டுடியோவில் ஞாபகம் இல்லை, அந்த ஸ்டுடியோவில் அவரை சந்தித்து கொண்டிருந்தேன். அப்போது சொன்னேன், கிழக்கு சீமையிலே எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், நீ பாரியா பார்த்துரு அப்படின்னாரு. அது கிழக்கு சீமையிலே பாசமலர் சிவாஜி இதை எடுத்த மாதிரி இவன் ராதிகா வச்சு ஒரு அழகான படம் எடுத்து ரொம்ப அற்புதமான இசை அப்படிலாம் எடுத்தார். அதுபோல் அவரை ஒரு மகா கலைஞன் அப்படி தான் சொல்லணும் என்னுடைய அனுபவத்திலையும். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய மூத்த பிராயத்திலே, மூத்த வயதிலே 80 தாண்டி 90 தொடர போகிற மாதிரி 80 போயிட்டுருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் இப்படி ஒரு இழப்பை, அதாவது எப்படியாவது இயக்குனராக்கி விட வேண்டும், சினிமாவில் வெற்றி அடைய வேண்டும் என்று அவருடைய விழைவு உள்ள ஒரு மகனை அவர் இழந்து அதை பரிதவிக்கிறத பார்க்குறதுக்கு சும்மா சொன்னால் சகிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சோகம் துன்பம் பார்க்க முடியல. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். ஊருக்கு உபதேசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் தன் மகன் மனோஜ் எது விருப்பப்பட்டாரோ அதுக்கு உள் நுழைக்காம நான் தான் அப்பா நினைச்சது விருப்பப்பட்டு அவரை அழுத்தினாரா? அவரு மனோஜ் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் ஆகணும்ட்டு ஆசை, ஆனா தன் மகனை நடிகராக்க முயற்சி பண்ணார், இறங்கினார். அது சக்சஸ் ஆகாது போச்சு. ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் ஒரு படிப்பில் அதிகமாக போகாமல் சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மனிதர் ஆகிட்டார். அவர் ஆனது ஒரு 35 வயசில் தான் வெற்றியை பார்க்கிறார். அவர் பாரதி ருசிக்கிறார். 1941 பிறந்தவர்னா 77 தான் அவர் வெற்றியை தொடுகிறார் என்று சொல்கிற பொழுது 51 61 71 77 37 ராங் சைட் ஆஃப் 30s தான் அவர் வெற்றியை பார்க்கிறார். அவர் வெற்றியை பார்க்க தொடங்கி அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய மகன் பிறக்கிறார். அவருடைய மகன் 76 பிறக்கிறான். இவருக்கு 77 வெற்றி கிடைக்கிறதுனால
அவருக்கு வந்து தன்னுடைய வெற்றியே வந்து தன்னுடைய மகன் தான் அதிர்ஷ்டக்காரன், அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுல தான் அவர் மனோஜ்னு பேர் வச்சார். மனோஜுங்கிற பேர் மற்றவங்க தெரியாது சொல்கிறேன். மனோ அப்படின்னா மனம், ஜ என்றால் பிறப்பு, மனோஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனதில் பிறப்பவன் என்று பொருள். மனதில் பிறப்பவன் யார் என்றால் மன்மதன். அவனுடைய மனசுல பிறக்கிறவன் தான் மன்மதன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பேருடைய அர்த்தம். ஆனா அவர் வந்து ஹிந்தி நடிகர் மனோஜ்குமார், ரொம்ப அழகா இருப்பார். ஆனா நடிப்பு கொஞ்சம் சுமார் தான் அவர். ஆனா அவர் இன்னொரு தன்மை என்னன்னா, அவர் ரொம்ப தேசப்பற்று உள்ள படங்கள்லாம் எடுப்பார் மனோஜ்குமார். அந்த மனோஜ்குமாரனுடைய பேரில் தான் தனக்கு அந்த பெயரை வைத்தார் தன்னுடைய தந்தை என்று அவர் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். அப்படி பேர் வச்சார். ஸோ தன்னுடைய மகனால் தனக்கு வெற்றி கிடைக்கிறது, அதிர்ஷ்டசாலியான மகன் என்ற காரணத்தினால்தான் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு கூட மனோஜ் கிரியேஷன்ஸ்னு பேர் வச்சார். அப்படியெல்லாம் வச்சு தன்னுடைய மகன் மீது அப்படி ஒரு ஆசையோட இருக்கக்கூடிய ஆசை பாச பந்தம் எல்லாமே கொட்டி வளர்த்திருக்கார். இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் படிப்புல போகாம மனசு அவருக்கு வந்து சீக்கிரமாகவே சினிமா பக்கம் திரும்பிடுது மனோஜுக்கு. அதில் படிப்பு அப்படிங்கிறதுல அதில் ஒரு மனசில் செலுத்தி படித்தா ஒரு பெனிஃபிட் உண்டு. சில பேர் மனசில் இப்போ போவாங்க, எம்ஏ வரைக்கும் படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த கல்வியே அவங்கள தொட்டிருக்காது. ஏதோ படிச்சிருப்பாங்க, ஆனால் அதை கரெக்டாக அந்த ஒழுங்கு முறையோடு படித்தால் அது ஒரு கட்டுக்கோப்பு வரும். அப்படியெல்லாம் இல்லை. சில பேருக்கு அப்படி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், சும்மா படிப்பில் புத்தக படிப்பில் போனால். எனக்கு நண்பராகவும் அன்பராக இருந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் கூறுவார்கள், அவங்க அப்பா வந்து அவர் எஸ்எல்சி ஏதோ படித்து பண்ணாரா, பாஸ் ஆனாரா, ஃபெயில் ஆனாரா அது தெரியாது எனக்கு. அப்போ அந்த நேரத்துலேயே அவர் என்ன பண்ணாருன்னா சினிமாவுக்கு வரேன்ட்டார் அவங்க அப்பாட்ட. யாரு? ஏவிஎம் சரவணன் வந்து அவங்க அப்பா மெய்யப்ப செட்டியார். அவர் கில்லாடி தயாரிப்பாளர்களில், அப்படிப்பட்ட ஸ்டூடியோ ஓனர், தயாரிப்பில் பட தயாரிப்பில் அவ்வளோ பெரிய ஆள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, டேய் நீ பார்த்துக்க, அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது படிப்பு இல்லையேன்னு, அது ஒன்றுமா இது ஒன்றுமா கரெக்டாக நிர்ணயம் பண்ணிவிடுன்ட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், அது நிர்ணயம் பண்ணிட்டு அது என்ன படிப்பு, எஸ்எல்சி வரைக்கும் ஏதோ படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ பூகோளம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், தயாரிப்பு நிர்வாகி, ஒரு படத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கினா போகிறோம் அப்படின்னு அவர் வந்துட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து 1960 அந்த பக்கத்தில் வந்தாருன்னா, அவங்க அப்பாலாம் போன அப்புறம் 70களுக்கு அப்புறம் 80களில் பார்த்தா அவர் வாயிலாகவும் அவருடைய அண்ணன் குமரன் வாயிலாகவும்லாம் ஒரு புது இது கிடைச்சிது ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு. அவங்க அப்பா இருக்கும்பொழுது ஒரு விதமான ஒரு பரிமாணம் கிடைச்சிது, இவங்களால வேறு விதமான பரிமாணம் கிடைச்சிது. அந்த வகையில் தான் அவர் படிப்பையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம மனோஜும் வந்து அப்பா கூடயே 1991 இந்த நாடோடி தென்றல்னு எடுத்தார் அவர். அந்த நாடோடி தென்றல் என்னன்னா, இளையராஜா வந்து இசை மட்டும் இல்லை, இளையராஜாவினுடைய கதையும் பாடல்களும் இசையும் இருக்கு அதுல. அதுல ஒரு பியூட்டின்னா, பாரதி ராஜாவும் இளையராஜா பிரிஞ்சு இருந்தாங்க, ஆமா, திருப்பி அந்த படத்தின் மூலமாக ஒன்றா சேர்றாங்க. அந்த மாதிரி அவர் வந்து சொல்லுவார், எங்கிட்டே சொல்லியிருக்காரு, சில படங்கள் பண்ணாரு, அதை பண்ணும் கொடி பறக்குதுன்னு ரஜினியை வச்சு பண்ணாரு, ரஜினி அமலா வச்சு பண்ணாரு. ஆமா பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம், அட்டர் பிளாப். எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது கூட நான் எழுதினேன், ஆனால் படம் ஃப்ளாப் ஆகி போச்சு. அது மாதிரி ஆச்சு. அதுக்கு வந்து இப்போ இசை வேற, அவர் மறந்து போச்சு, ஹம்சலேகாவா யாராவது அவர் அப்படி அவர் இதெல்லாம் பண்ணார். ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், என்னதான் பார்த்தாலும் இளையராஜா அவனை விட்டா எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது. அவன் அப்படின்னு அவர் சொல்றது நட்பின் காரணமா, அவனை விட்டா எதுவும் சரியா அமைய மாட்டேங்குதியா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த நேரத்திலேயே இவருக்கு எவ்வளவு, இவர் வந்து எப்போ பிறந்தார், மனோஜ் வந்து ஒரு 15-16 வயசுக்குள்ளேயே சினிமாவுக்குள்ளே வந்துட்டார். சார் அவர் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போனார்ல, சொல்கிறேன் கேளுங்க. அது அப்போ போல படிப்பை விட்டுட்டு அப்பா கிட்ட வந்துட்டாரு. அப்பா கிட்ட ஒரு 3 படத்தில் இருந்தார், அசிஸ்டன்ட் இருந்தார், வேலை பண்ணார். வேலை பண்ணிட்டு
அப்போதான் அவர் என்ன நினைச்சாரு, இவரை வந்து மணிரத்னத்தில் அனுப்பலாம், அங்கே கொஞ்சம் பெட்டராக வருவான்னு அவர் நினைச்சாரோ எனக்கு கரெக்டாக தெரியல. இவர் பம்பாயில் ஒர்க் பண்ண போயிட்டாரு. மும்பை படத்தில் அதான் பம்பாய்ங்கிற படத்தில். அந்த பம்பாய் படத்துலாம் சென்னையில் தான் நடந்தது. ஷூட்டிங்கெல்லாம் கேம்பா கோலா இதில் தான் 90% நடந்தது. அதில் நடக்கும் பொழுது இவருக்கு வந்து இப்போ அப்போது அசிஸ்டண்ட்டுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன சில பேர் சொல்லுவாங்க, அந்த கஷ்டத்தில் இவர் நைட்டில் வந்து படுத்துன்னு இருக்காராம். ஒரு இப்போ சொல்கிறாரு இவர் நைட்டில் பாரதி ராஜா மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் படுத்துட்டு தூங்கி ஒரே அசதியாக தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்து ஓடணும் திருப்பி, வெய்ய காலம். அப்போது அந்த டைமில் திடீர்னு பார்த்தா என்னடா யாரோ ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சுதான். பார்த்தா பாரதி ராஜா வந்து அவர் காலை பிடிச்சி விட்டுருந்தாராம். ஓ, மகன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்கார். அதாவது என்ன யோசனை பண்ணுறாருன்னா, நான் தான் அசிஸ்டண்ட்டாலாம் இருந்தேன். அவர் அசிஸ்டண்ட்டாக யார்கிட்ட இருந்தேன், இப்போ புட்டண்ண கனகள்கிட்ட இருந்தேன், பி புள்ளையா கிட்ட இருந்தேன், கிருஷ்ணன் நாயருங்கிட்ட இருந்தேன், அவினாஷி மணிக்கிட்ட இருந்தேன், அப்புறம் வேறு ஒருத்தர் அப்படி இருந்தேன். அவ்வளவு கஷ்டப்படணும் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவஸ்தைப்படுறதுக்கு. அது வந்து அவரே என்ன சொல்கிறாருன்னா, அசிஸ்டண்ட்டாக மட்டும் இல்லை, ஒரு இயக்குனராக இருப்பது என்னென்னா ஒரு பிரசவ வலியோடு இருக்கக்கூடிய சித்திரவதை தான் ஒரு டைரக்டர் வேலை. அதை பிடிச்சி சில பேர் செய்வான். ஆனால் அதெல்லாம் ஏன் என் பையன் துன்பப்படணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதை நினச்சி வெளிக்குதா காலெல்லாம்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சி விட்டுருக்காரு அவர். ஆனால் வலி இல்லாமல் வாழ்க்கை எல்லாமே வெளி தான் சார். போராட்டங்கள் நிறைந்தது தான் சார் வாழ்க்கையே, போராட்டம் நிறைஞ்சது தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த போராட்டம் யார் வெற்றி பெறோ அவங்க தானே வெற்றியாளராக வர்றாங்க. வெற்றியாளராக இது எம்ஜிஆர்னு சொல்லுவாருன்னு MS விஸ்வநாதன் சொல்லிகிட்டே இருப்பார். என்னன்னா, டேய் பிள்ளைகளெல்லாம் வளர்க்கும் போது கஷ்டம் தெரிஞ்சு வளடா, அப்பா தான் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையினுடைய கஷ்டம் புரியாமல் வளர்க்காத, நாதாரியாக போயிடுவாங்க. ஆமாம் அப்படின்னு எம்ஜிஆருக்கு வந்து அவர் ஏழ்மையில் வளர்ந்தவர், ஏழ்மையினுடைய துன்பங்களை எல்லாம் அறிந்தவர் மட்டுமல்ல. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிற மாதிரி, நான் தான் ஏழ்மையில் அப்படி தான் வரும் துன்பம், 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கணும், அப்படி தான் ஏழ்மை அப்படி சொல்லக்கூடாது. நான் 3 நாள் சாப்பிடாமல் இருந்தேன், ஆனால் அடுத்தவன் 3 நாள் சாப்பிடாத இருக்கும்போது ஐயோ துன்பப்படாதப்பா, கஷ்டமாக இருக்குமேப்பா, நான் பட்ட கஷ்டத்தை நீ படாதப்பா அப்படி சொல்லணுங்கிற எண்ணம் வரணும். அப்படி அவருக்கு வந்தது. இவருக்கு இல்லாமல் நிறையா வாழ்க்கையினுடைய இதெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் கேட்டீங்க, அவர் வந்து நடிப்பு பிடிச்சாரேன்னு கேட்டீங்க. அவர் நடிப்பில் கொண்டு வரணும்னு பாரதி ராஜாவினுடைய விளைவு தெரிகிறது. அதனால தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளாரிடாவுக்கு அனுப்பி அது ட்ராமாட்டிக் ஆர்ட்ஸ். அப்போது என்னென்ன ஆகும்னா தியேட்டர் அப்போ என்ன தியேட்டர் ஆர்ட்ஸ். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பொதுவாக எனக்கே கூட நடிப்பு வைக்கணும்னு பாரதி ராஜாவே என்னை பல முறை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு மற்றவங்களுக்கு நடுவில் நான் பேசும்போதே நான் பேசுகிறேனே தவிர நடிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. அதுபோல் அந்த ஒரு நமக்கு நடிக்க வேண்டான்னு ஒரு மைண்டில் இருக்கும். அதெல்லாம் இந்த தியேட்டர் இதில் தியேட்டர் ஆர்ட்ஸில் போனால் அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. பாருங்க, இன்ஹிபிஷன் நமக்கே மைண்டில் இருக்கும். அப்படி நம்ம வரக்கூடாது, நாம் எப்படி டான்ஸ் ஆடுறதா மக்களுக்கு மத்தியில், நாம் வந்து சட்டை இல்லாமல் வருதா, அப்படிலாம் இல்லாமல் எப்படி வேணால் மக்களுக்கு மத்தியில் வரலாங்கிற ஒரு அக்ளமேட்டைஸ் ஆகிடும் அதெல்லாம். அதனால் அங்கே அனுப்பியிருக்காரு. அங்கே அனுப்பின பிறகு தான் அவருக்காக இவர் ஒரு தாஜ்மஹால் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். சார், நான் ஒன்று நினைக்கிறேன், பாரதி ராஜா ஆரம்பத்தில் தன்னை நடிகனா தான் நடிக்க ஆசைப்பட்டு தான் வந்தார் சினிமாக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இயக்குனராக போறாரு. அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய ஆசை நிறைவேறாத தன் மகன் மேல ஏற்றி இருக்காரா? ஆமா, அப்படிதான் இருக்கும். அப்படிதானே தனக்கு வாய்ப்புகள். அதில் இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த கலீல் கிப்ரான் அப்படிங்கிற மிகப்பெரிய கவிஞர், எல்லாரும் கண்ணதாசனுக்கு பிடிக்கும், இந்தியாவில் பல பேருக்கு பிடிக்கும், ஆயிரக்கணக்கான சொல்லுவார், அவர் சில்ட்ரன் ஆர் நாட் அவர் சில்ட்ரன். நம்முடைய குழந்தைகள் அல்ல, தே ஆர் த சில்ட்ரன் ஆஃப் லைஃப்ஸ் லாங்கிங். வாழ்க்கையே ஏதோ விரும்புகிறது, அந்த விருப்பத்தினுடைய பிள்ளைகள்னு சொல்லுவார். நான் அதை கொஞ்சம் மனசில் அந்த கரெக்டாக அந்த
கரெக்டான வார்த்தைகளை சொல்லலை. நான் எனக்கு தகுந்த மாதிரி அதை அமைத்து கொண்டு ஒரு விதமாக ஆங்கிலத்தில் அவர் சில்ட்ரன் ஆர் நாட் அவர் சில்ட்ரன், நம்முடைய குழந்தைகள் அல்ல, தே ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த ஃபியூச்சர். அவர்கள் வருங்காலத்தினுடைய பிள்ளைகள், வருங்கால தூண்கள். வருங்காலத்தில் என்னென்னலாம் ஆகும்னு அதனுடைய பிள்ளைகளை தவிர நம்மளுடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு நினைக்கணும். தே கேம் டு த வேர்ல்ட் த்ரூ அஸ். நம்மால் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வருங்காலத்தின் பிள்ளைகள் என்பதன் காரணமாக அவர்களுக்கு they have an identity of their own. அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சாதான் அது சரியா புரிஞ்சுக்க முடியும். அது பாரதி ராஜா புரிஞ்சிக்கலன்னு தோணுதா? இல்லை, மகன் நீங்க சொல்ற இதுல பார்த்தா அப்படிதான் தோணுது. அப்படியும் இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம். அவர் பையன் அப்படி சொல்லுவான். நடிப்பு எத்தனையோ நடிகர்கள் நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆரே நடிகராக தான் வந்தார். நடிகராக அவர் இயக்குனர் ஆகலையா? நடிகராக தான் வந்தார். முதல்ல 1936 சின்ன வேடங்களில் வந்தார். 47 ஹீரோவாக ஆனார். 58 நாடோடி மன்னன் இருக்கும் பொழுது அவர் இதுவானார். சார், நீங்க பாரதி ராஜாவுடைய ஹஸ்பண்ட் பாக்கியராஜா அப்படிதானே? அப்படிதான், நல்லா சொன்னீங்க, அப்படிதான் ஆனார். ஆகவே அப்படியும் ஆகலாம். இதெல்லாம் ஏன் அது தன் மகனுக்கு அது விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல? கொடுத்து போயிருக்கலாங்க. அது ஒரு பெருசா அவர் என்ன நினைச்சார், நாம் அவருக்கு எளிமைப்படுத்தி அவன் இவ்வளவு துன்பம் ஷார்ட்கட்ல கொடுத்து நாம அப்படி கொண்டு வந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லி ஒரு கர்ப்பவதி படுற துன்பம் மாதிரி தன் மகன் இயக்குனரானா அப்படி படணும். நடிப்புன்னா நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, டென்ஷன் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோமே தவிர அப்படி அதனால அதுவும் ஒரு காரணமா இருக்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னா, நல்லா நடிச்சு நல்ல வசதிகள் எல்லாம் பெறட்டுமே, நல்லா நடித்து பல டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் நடிச்சுட்டு போயிட்டு நல்ல பணம் வரும், நல்ல செல்வம், நல்ல இது வரும், அப்படி சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஸோ தான் சம்பாதித்ததை விட தன் மகன் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சார். சம்பாதிக்கணும். அதில் இயக்குனரான கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் ஒரு நடிகனா சக்ஸஸ் ஆனால் கொட்டுன்னு பணம் கொட்டும் அப்படின்ட்டு அவர் பாரதிராஜாவுடைய ஆசை தான் தன் மகனுக்கு அப்படி ஒரு இது கொண்டு வரல. அவர் வெற்றி பெற்றிருந்தார். அவர் நல்ல ஒரு படமாக தான் கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த படம் கொடுத்தாரு, தாஜ்மஹால் கொடுத்தாரு. அது நல்லதான் அது அமைக்கப்பட்டிருந்தது. மனோஜ் யார்கிட்ட அசிஸ்டன்ட் அதே மணிரத்னனுடைய கதை திறக்கதை தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இவரே அதோட விட்டுருல, அந்த படம் போகலன்னு சொல்லிட்டு அல்லி அர்ஜுனான்னு இன்னொரு படத்தை அதில் வேறு விதமான ஒரு இதை காட்டினார். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. கடல் பூக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை அவரே எழுதி ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதி, வேறு ப்ரொடியூசர் வேறு, அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதி அதில் 2 ஹீரோ, நட்பு, கற்பு பெரிதா நட்பு பெரிதா, கற்பு நட்பு அப்படின்னு வரும்பொழுது ஒரு முரளி, இன்னொரு பக்கத்தில் இவர் மனோஜ், இப்படி வச்சு அவங்க அந்த கடலோர கவிதைகளுக்கு பிறகு ஒரு கடலையே மையமாக வச்சு ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு நல்லா அமைஞ்சுது. அதில் இவரும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவருக்கு நேஷ்னல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கிடச்சிது பாரதி ராஜாவுக்கு தான் எடுத்தது. அப்படி எடுத்து அவங்க என்னென்னா, அவர் நல்லா நடித்தார், இந்த படம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறதோடு அவங்களுக்கு அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இவர் ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக அமைஞ்சு விட வேண்டும், இவருக்குன்னு ஒரு பெரிய இது அமைய வேண்டும். ரொம்ப பேராசையா பாரதி ராஜா? அப்படி இல்லை. இட் இஸ் அ சர்ச்சிங் ஃபார் சக்ஸஸ் இருக்கே. சக்ஸஸ்ங்கிறது ஒன்று இருக்கே, அது தானாக வந்துட்டுதுன்னா வந்துடும். சக்ஸஸை நீ தேடி போனால் அது கிடைக்கவே கிடைக்காதுப்பா. அது 90% அது ரொம்ப கஷ்டம். சார், இதில் நான் ஒரு குறுக்கிடம் இல்லை. இப்போ S.A. சந்திரசேகர் இருக்காரு, விஜய் அவருக்கு நடிப்பு மீது ஆசையாக இருந்ததுனால அவரே நிறைய படத்தை எடுத்து அவனை மோல்டு பண்ணி இது பண்ணி, அதே மாதிரி பாரதி ராஜா தன் மகனை உருவாக்க தோத்து போயிட்டலாம் நினைக்கலாமா? நினச்சிக்கோங்க. ஏன்னா S.A. சந்திரசேகர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. பாரதி ராஜா கூட கம்பேர் பண்ணுவார். அவர் படங்கள்லாம் எடுத்தார், சில படங்கள்லாம் சுமாராக இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அது அவருடைய வெற்றி தோல்விகள் இருக்குது. அவர் நிறையா நாள் இருந்தார்,
அவருடைய நேமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆனால் பாரதி ராஜாவுக்கு கம்பேர் பண்ணுற முடியான ஒரு ஒரு கலை திறமை உள்ளவர் அல்ல. இல்லை சார், ஆனால் அப்படி இல்லை. அதனால தன்னுடைய மகனை வந்து இப்படி கொண்டு வந்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் கொண்டு வந்து விட்டார். எஸ்.ஏ. சந்திரசேகர் கரெக்டாக தான் மகன் எது விருப்பப்படுறானோ அதை மோல்டு பண்ணி இது பண்ணிட்டாரு. விளக்க தூண்டி விடுற மாதிரி தூண்டி விட்டு 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 பிரகாசம் ஆயிட்டாரு. ஆனா இங்க பாரதி ராஜா தன் மகனுடைய விருப்பத்துக்கு எதிராக திணிக்கிறாரு. இல்ல வாஸ்தவம், உண்மைதான். அது மட்டும் இல்லாம ஆசைப்பட்டு இருக்காரு மனோஜ். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோ ஆயிட்டார் விஜய். ஆமா, அதுக்காக அவர் வந்து கலை உலகின் ஏந்தல், கலை செல்வம், கலை இல்ல 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 அதில் பின்ன இப்போ அப்படி கிடையாது சார். ஆமா, அப்படிதான். எப்படின்னா ஏன் பாரதி ராஜாவை பத்தி பேசின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவரை பத்தி கூடுதலா அவர் வந்து ஒரு கலையில தமிழ் மக்கள் சந்தோஷப்படக்கூடிய தமிழ் சினிமா முக்கியமான இயக்குனர் அவர் ஒருவர். அந்த ஹிஸ்டரியில தமிழ் சினிமா ஹிஸ்டரி, அதனாலதான் அவரை பத்தி பேசுறோம். அப்போ அவர் அந்த முயற்சி பண்ணார். அதில் பண்ணி அவர் கொண்டு வரணும்னு நினைச்சார். சில முயற்சிகள்லாம் பண்ணார். நீங்கள் சொல்ற மாதிரி அவருக்கு இப்போது விஜயினுடைய திறமைகள், டான்சிங், ஒரு ஒரு காதல், ஒரு இது அப்படி போட்டு ஆக்ஷன் கொஞ்சம் அப்படி போட்டு போய் அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ஒரு பெரிய பரிமாணங்கள் எல்லாம் இல்லாத ஒரு அவர் வந்து அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுது. இவர் கொண்டு வரும் பொழுதே அந்த மாதிரி மட்டும் கொண்டு வரல. அவரை வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், அதுக்கு வந்து ஒரு தன்மை அப்படி கொடுத்து வெறும் எங்கிட்ட சொல்லும் பொழுதே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். இந்த வருஷத்துலேருந்து நான் இந்தமாரி கமர்ஷியலாக எடுக்க மாட்டேன், இனிமேல் நல்ல ஒரு அர்த்தமுள்ள படங்களை எடுப்பேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அது எடுக்கவே இல்லை. பாரதி ராஜாவையே சொல்கிறேன், அவரே இடைப்பட்ட நிலையில் தான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவர் பையனை வந்து வெறுமா வந்து ஒரு இந்த மசாலா ஹீரோவாக கொண்டு வரல அவர். அதனால் அது கொண்டு வரல. அப்படி பல பேர் கொடுத்தாங்க அவருக்கு வாய்ப்பு. சின்ன சமுத்திரம்ங்கிற படத்தில் ஒரு பிரதராக வந்தார், அது இதுவாக வந்தார். அதில் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஒட்ட வச்ச மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒரு 10 படத்தில் நடிச்சிருப்பாரு. இல்லை, இன்னொன்றும் பாரதி ராஜாவுக்கு இன்னொரு பேராசையும் இருந்திருக்கு. தான் நடிகனாக வர வேண்டிய ஆசைப்பட்டார், இயக்குனராக வந்தார். அந்த இதுவை நிவர்த்தி செய்கிறதுக்கு அந்த ஆசை இதுக்கு கல்லுக்குள் ஈரம்ட்டு படம் எடுத்து சுட்டுக்கிட்டாரா சார்? சுட்டுக்கிட்டாருலாம் சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் அந்த கல்லுக்குள் ஈரமில் வந்து ஒரு படத்தை எடுக்கும்பொழுது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கிராமத்தில் எடுக்கிறார். அப்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அந்த உறவு எப்படி இருக்குங்கிறத அவர் காட்டினார். அதை ஒரு ரியலிஸ்டிக்காக தான் கொண்டு வந்தாரே தவிர அவரை வந்து ஒரு இயக்குனராகத்தான் அதில் அவர் இருந்தார். அவர் புது ரோல் கொடுத்துக்கல. அந்த மாதிரி அவர் அதில் பண்ணார். பிற்காலத்துலலாம் பல பேர் அவர் ஏன்னா நடிக்கிறதுக்கெல்லாம் கூட அவர் நடிச்சிருக்கிற படங்கள் சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது அவரால் நல்ல விதமான நடிப்புக்கு எப்பயுமே தமிழ் சினிமா உலகம் ஒரு சக்சஸ் ஆன பிறகு எடுத்து வந்து போடுவேன். ஆனால் ஸ்டார்டிங்ல இவன் சக்சஸ் ஆகணும்ட்டு தெரியாது, அவனை அலை கழிப்பாங்க. அப்படிதான். ஆனா கல்லுக்குள் ஈரம்ன்ற அந்த ஈரம் தன் மகனிடத்தில் மனோஜ் கிட்ட அது வைக்கலையா பாரதி ராஜா? இல்லை, அதான் அவன் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரு. அந்த ஈரம் இல்லை அவர்கிட்ட அந்த ஈரம் இல்லைன்னு மகன் பொறுத்த வரைக்கும். கடைசியில் ஒரே ஒரு படம், கடைசியில் அவர் காலமாவதற்கு முன்பு மார்கழி திங்கள்னு எடுத்திருக்காரு. அப்பாவையும் நடிக்க வச்சிருக்காரு. அப்போது வயசு இப்போ இருக்கிற வயசு அவருக்கு 84-85 அவர் சொல்கிறாரு, பையனை இயக்கவே விட்டுருக்கலாம் அப்படிங்கிற, இவனை பேசாமல் இயக்குனராக அறுத்துக்கு விட்டுருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. அப்போ காலம் கடந்து ஆமாம் தன் மகன். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே அவரே இயக்கி அவருடைய மகனை பலவிதமான வாய்ப்புகள் கொடுத்து முயற்சி பண்ணியிருக்கார், சக்ஸஸ் ஆகலை. அதெல்லாம் திருப்பி மகனை வந்து தன்னுடைய பணத்தையே வச்சு அவர் படம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. அவர் வந்து சும்மா ஒன்றும் இல்லை மனோஜ். அவர் யார் எப்படி ஃபினான்ஸ் கிடைக்கும், எப்படி டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்கும்னு பல பேர்கிட்ட தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. எப்படி சார் கொடுப்பாங்க? இல்லை அவர் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி தான் இல்லை, எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி தான் முதல்ல கொடுக்குறாங்கல்ல. ஒரு படம் வருது இல்லை,
ஒரு படத்தை படம் வந்து எத்தனையோ பேர் புதுசாக சாதாரண ஒருத்தன் மூவ் பண்றதுக்கும் ஒரு இயக்குனருடைய மகன் என்ற கோதால போய் இருக்குன்னு இப்ப பாரதிராஜ பையன் வந்திருக்காம்பா கேளுப்பா அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. அப்படியே அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஏதாவது இட் டிடன்ட் டேக் ஆஃப். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன், இது நீங்க பாரதி ராஜா தான் எல்லாத்துக்கும் இல்ல அவருடைய மரணத்துக்கு காரணம் பாரதி ராஜா தான் நீங்க நினைச்சா கூட அவருடைய பேராசை பெருநஷ்டமா போச்சு மகன் இடத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எப்படின்னா அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு எனக்கு தோணலை. எனக்கு எப்படி தோணுதுன்னா பையனும் அவர் ரொம்ப அப்பாவினுடைய அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது அவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு. உங்கள் அப்பாவுக்கு மகனா நான் இருக்கேன், நான் அதை மாதிரி ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை மாதிரி இருக்கணும்னு ஆசை. அது அது அப்போ அது சக்சஸ் அவரால் முடியாது போச்சு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாலச்சந்திர மேனன் சிவாஜி பத்மினி ரொம்ப நாள் வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க. அது மலையாளத்தில் பாக்கியராஜ்னு சொல்லுவாங்க. மலையாளத்தினுடைய பாக்கியராஜ் வந்து இப்போ லேட்டஸ்டா வேற ஒருத்துல மாட்டிக்கிட்டாரு. அந்த ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒரு படத்தினுடைய நடிகை இவர் என்ன வந்து பலாத்காரம் பண்ணிட்டாரு, இப்போ கொடுத்து இப்போ வந்து இது வாங்கிட்டு இருக்காரு அவரு, இந்த பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கின்னு இருக்காரு இப்போ 25ல் 24ல். அப்படி இருக்கிறவர் என்ன எடுத்தாருன்னா படத்துல சிவாஜிங்கிற அந்த கேரக்டர் ஒரு பெரிய மில் ஓனர், பெரிய பிரபலமா இருக்கிறவர், அவருடைய பசங்கள்ல எல்லாம் நல்லா இருக்காங்க, ஒரு பையன் கடைசி பையன் மட்டும் சாதாரணமா இருக்கான், தருதடியா இருக்கான். ஆமா, பாண்டியராஜன். அவனை அவருக்கு பையனாவே மதிக்கிறது இல்லை. அதான் அப்போ அந்த படத்தினுடைய கதையினுடைய சாராம்சம் என்னன்னா, நீ நினைக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நீ இவர் இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அவனுடைய லெவல்ல வச்சு நீ பார்த்துக்கணும் வெற்றியா தோல்வியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் பெரிய நாயகர்கள் சில பேர் இருந்தாங்க, பார்வைக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னா கூட தனுஷ் வந்து அப்பா ஒரு பெரிய ஹீரோவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா சார், அவர் ஸ்டார்டிங்ல அறிமுகமான படத்துல என்னது நடிக்கிறப்ப இவனெல்லாம் ஒரு அப்படின்னு நீங்க ரோஞ்சா மாதிரி இருக்கிறானே இப்படி எல்லாம் எதுன்ட்டு, ஆனா தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டாரு. ஆனா அது மனோஜ் அதை பண்ணிக்கலையா? அதான் அது பண்ணிக்க, அவர் அந்த மாதிரி பண்ணிக்கல. அவர் வந்து அதுவும் அப்பட மனோஜ் மேல ஒரு தப்பு இருக்குன்றீங்க. ஆமா, எல்லாருக்கிட்டையும் தான் தப்பு வந்து ஒருத்தர்கிட்டே இருக்காது, சூழ்நிலைகளாலும் இருக்கும். இப்போ எப்படின்னா, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடின்னு போட்டு விடுற மாதிரி ஒரு காலத்தினுடைய கடவுள் மேல இது அப்பா செஞ்ச தப்புக்கு கடவுள் மேல எப்படி சார் இது தப்பு போக முடியும்? ஆமா ஆமா, அப்படிங்கிறது நீங்க அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தந்தை, இப்போ நீங்க இவர் எடுத்துக்கோங்க, அமிதாப் பச்சனுடைய மகன் அபிஷேக் பச்சன். இத்தனைக்கும் அவங்க அப்பாவோட அவனால் நிற்க முடியுமா? அவங்க அப்பா வந்து லெஜெண்ட் மாதிரி ஆயிட்டார். பட் அவனும் சர்வை பண்றானா இல்லையா? அதே நேரத்தில் அவன் ஒய்ஃபை பார்த்தா, ஐஸ்வர்யா பார்த்தா அவள் வேர்ல்டு அழகி, அவளுக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ். இதுக்கெல்லாம் மத்தியில் அவன் தன்னுடைய வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான்.